தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/8/2025 செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 11:54 வரை பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிரகங்களுடைய பலமிழப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தா மேஷம் அல்லது சிம்மத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் பலம் பெற்றிருக்கிறார். அப்படி பலம் பெற்றிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு, அரசியல்வாதிகளால் நன்மைகள் உண்டு, பொது வாழ்விலே புகழ் கூடும், அவர்களுக்கு பொது வாழ்விலே நல்ல பொறுப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். சூரியன் தானே ராஜ கிரகம், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன், சந்திரன். மற்ற கிரகங்கள் எல்லாம் கருவி வச்சு தான் பார்க்க முடியும். ஆகையினாலே பல பேரும் தெரிந்த புகழ்மிக்கவர்களாக விளங்குவார்கள். நேரடி புகழ் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு நேரடி புகழ், சிலருக்கு மறைமுக புகழ் இருக்கும். மறைமுக புகழ்னா, ஒருத்தர் வந்தாருன்னா இவர் தான் அவர்னு சொல்லணும், நம்ம எடுத்து சொல்லணும் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட, ஓ அப்படியா பார்த்துருக்கேன் அப்படிம்பாரு. ஆனால் நேரடி புகழ் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நடிகர் பெருமக்கள் எல்லாம் வந்தால் நேரடி புகழ் வர்ற போதே அவர்கள் எல்லாருமே பார்த்து வணக்கம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு அமையும்னா, சூரியனோ சந்திரனோ ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கணும். நிறைய நடிகைகளுடைய ஜாதகமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்கள் எல்லாம் பார்க்குற போது சூரிய பலம் நல்லா இருக்கும், சந்திர பலம் நல்லா இருக்கும். சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு பகுதிக்கு தலைவராக இருக்கணுங்கிற ஒரு எம்எல்ஏ, எம்பி பதவி, பஞ்சாயத்திலேருந்து பாராளுமன்ற தலைவர் வர ஒருவர் வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கணும்னா சூரிய பலம் சந்திர பலம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை பொது நலத்திலே உபயோகப்படுவதாகவும் இருக்கும், பொது வாழ்விலே புகழ் குவிப்பவர்களாகவும் விளங்குவார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு கன்னியில புதன் இருந்தா என்னன்னு சொல்லியிருந்தேன். கன்னிராசியில் புதன் இருந்துச்சு அப்படின்னா படிப்பிலே மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்களாகவும் சிறந்த கல்வியாளர்களாகவும் இருப்பார்கள். நிறைய பட்டங்கள் போட்டுக்கொள்வார்கள். அது மாதிரி சுக்கிரன் ஒருத்தருக்கு உச்சமா இருக்கு அப்படின்னா மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவார். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். ரிஷபராசியில் சுக்கிரன் இருந்தால் சொந்த வீடு, துலாம் ராசியில் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சொந்த வீடு. மீனத்தில் இருந்தால் உச்சம், அதே நேரம் கன்னியில் இருந்தால் சுக்கிரன் நீச்சம். கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் நிறைய வரும். ஏன்னா களத்திரக்காரகன் சுக்கிரன் இல்லையா, களத்திரக்காரகன் சுக்கிரன் வலிமை இழந்திருந்தாருன்னா களத்திரம் ஒத்து வராதுங்கிற போது எப்படி அதுக்குள்ள பரிகாரங்களை செய்யணும். சுக்கிர சேத்திரமெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா நவகிரகங்களுக்கும் ஆலயங்கள் இருக்கு. சூரியனுக்கு சூரியனார் கோயில் இருக்கு, சந்திரனுக்கு திங்களூர்னு இருக்கு, செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு. அது மாதிரி எல்லா நவகிரகங்களுக்கும் கிரகங்களுக்குரிய ஆலயங்கள் இருக்கு. இது நீங்களாக தனிப்பட்ட முறையிலும் சில ஆலயங்கள் இருக்கு. தமிழகம் முழுவதும் இல்லை, உலகெங்கும் கோயில்கள் இருக்கு. நமக்கு எந்த ஆலயம் சிறப்பான ஆலயம், நமக்கு உடனடியாக பலன் வழங்கக்கூடிய ஆலயம் எது, அப்படிப்பட்ட அந்த ஆலயங்களில் உள்ள தெய்வங்களை எந்த நேரத்தில் போய் கும்பிடணும். நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம்ங்கிறது 5 கூடுவது பஞ்ச அங்கங்கள் கூடியது பஞ்சாங்கம். இந்த 5க்கு 2 பழுதில்லை. நாளும் நட்சத்திரமும் கூடுனா அன்றைய தினம் நம்ம கும்பிடுற போது மிகுந்த பலன் கிடைக்குமா. பூராடத்தில் ஒருத்தர் பிறந்தா போராடுங்கிற, ஆனால் முருகன் போராடி வெற்றி பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர். வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கவங்க அந்த திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிடுவோம்னா பூராடத்தன்றைக்கு குருவாரத்தில் போய் கும்பிட்டா பலன். ஆகையினாலே தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் குருவாரத்தில் அங்கே இருக்காங்க. ஆக இப்படி நாள் திதி பார்த்து நம்ம கும்பிடுற போது பலமிழந்த கிரகங்கள் கூட சில சமயங்களிலே அது நன்மைகளை நமக்கு செய்ய காரணமாக விளங்கும் என்ற கருத்தை தெரிவித்து, இதுபோன்று அனைத்து கிரகங்களுக்கும் உரிய பலமிழந்த நிலை, அதற்குரிய பரிகாரங்களை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு காலை 11:54 வரை சந்திராஷ்டமம். வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காண வேண்டிய நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல். நிதானம் தேவை, பொறுமை தேவை. யாரிடமாவது எதையாவது சொல்லிவிட்டு பின் வருத்தப்படுவீர்கள். சந்திராஷ்டிரம் என்று சொன்னாலே மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் மதியத்துக்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், உங்களுடைய நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசினியர்களை, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:54க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. அப்பொழுதுதான் அந்த காரியம் கைகூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும், மனக்கிளேசம் கூடும், பணப்புழக்கம்
கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதிக செலவுகள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆதாயத்தை காட்டிலும் செலவுகள் கூடும். அருகில் இருக்கும் நண்பர்கள் கூட பகையாக மாறலாம். எந்த புது முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்காது. அக்கறை செலுத்தி நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்தினால் கூட உங்களுக்கு கவலைகள் தான் மேலோங்கும். ஆரோக்கியமும் சீராகாது. மருத்துவ செலவுகள் உண்டு. அருகில் இருப்பவர்களின் உதவி ஒத்துழைப்பு கிடைத்து நீங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் அது கிடைக்காமல் போகலாம். காரணம் சந்திராஷ்டமம். எனவே இன்று அமைதியை கடைபிடிக்க வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு மிகச்சிறந்த நாள். குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். திட்டமிடாத காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். அயல் நாடு செல்ல வேண்டும் அல்லது அயல் மாநிலம் செல்ல வேண்டும், தொழிலுக்காக அங்கு கூப்பிடுகிறார்களே என்றெல்லாம் நினைத்தால் அவர்களை நீங்கள் பரிசீலனை செய்யக்கூடிய நாள் இந்த நாள். குரு 10க்கு அதிபதி என்பதால் ஒரு சிலர் உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு சுயமாக தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கடகராசினியர்களே, ராசியிலேயே சூரியன் புத ஆதித்ய யோகம். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய சொல்லி அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டு. சண்டை போட்டவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியமும் சீராகி ஆனந்தப்படுத்தும். வீடு மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ஜென்மத்தில் கேது. ஆன்மீகத்தின் மூலம் லௌகீகம் சிறப்பாக அமையும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். எனவே பிள்ளைகளாலும் உதிரி வருமானங்கள் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வேலை கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே நேரம் சுக்கிரபலமும் 11இல் இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்கின்ற நாள். ஜென்மக்கேது என்பதனாலே அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்திலே திடீரென பதவி மாற்றங்கள் வரலாம். கேட்ட இலாக கிடைக்காது என்றாலும் கூட நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் உருவாகலாம். கணவன் மனைவியின் இருவரும் ஒரே இடத்தில் இணைந்து பணிபுரிந்தால் திடீரென யாரேனும் வாழ்க்கை துணைக்கு வேலை கொஞ்சம் நல்ல இடத்தில் கிடைத்து ஊதிய உயர்வோடு கூடிய வேலை கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை பார்க்க கூட கூடிய சூழல் கூட உருவாகலாம். அதே நேரம் ஜென்மத்தில் செவ்வாய். வெளிச்சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேர்வார்கள். இடம்பூமி வாங்கும் யோகம் உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். நீங்கள் என்றைக்கோ வாங்கிய கடனை, என்றைக்கோ கொடுத்த கடன், இப்பொழுது காலாவதியாகி போன கடன் கூட இன்று மீண்டும் உங்களை தேடி வரலாம். எனவே இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக உங்களுக்கு அமைய செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:54 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அதற்கு பிறகு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு செல்கின்றார். பொதுவாக சந்திரபலம் நன்றாக இருந்தாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். எனவே வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும். உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான சூழலும் உண்டு. மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அதே நேரம் 4ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், பயணஸ்தானம் என சொல்லக்கூடிய இடத்திலே ராகு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு நல்ல பதில் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 11:54 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். அஷ்டமாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருவதனாலே கொஞ்சம் கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். காலை நேரம் நன்றாக இருக்கும் என்றாலும் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். தேவையற்ற சிந்தனைகளை நீக்கி விடுவது நல்லது. அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். குரு பார்வை இருப்பதால் காரியங்கள் முதலிலே
கொஞ்சம் நடைபெறாமல் இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் கூட இன்று கிழமை செவ்வாய் என்பதால் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வடக்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 ராகு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். 1 மடங்கு உங்களுக்கு செலவு வந்தால் 2 மடங்கு உங்களுக்கு வரவு வரலாம். 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பதனாலே அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். நீங்கள் அரசியல்வாதியாக பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை இன்று சிறப்பாகவே இருக்கின்றது. தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பஞ்சமஸ்தானத்தில் உள்ள குருவின் பார்வை பதிவதனாலே நெஞ்சமகிழும் சம்பவம் நிறையவே நடைபெறும். ஆன்மீகத்திலே அடியெடுத்து வைக்க விரும்புவீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய். எனவே உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். செவ்வாய் தைரியக்காரகன் என்பது. எனவே தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு திடீரென முன்கோபம் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக சில காரியங்களில் முட்டுக்கட்டைகள் வந்துவிடும். எனவே கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். குணமோடு நடந்து கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். குருவோடு இணைந்திருக்கின்றார். விபரீத ராஜயோக அடிப்படையிலே உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகின்றது. நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு சில காரியங்கள் இன்று நிறைவேறும். வழக்குகள் சாதகமாகும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.